ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்திங்கன்னா, ஈரோடு சைடில் அதாவது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஓதிமலை அப்படிங்கிற முருகன் டெம்பிள் தாங்க போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா லோக்கலில் இருக்கிற மக்கள் இங்கே என்ன வேணாலுமே நடக்குது அப்படின்னு நிறைய நம்பிக்கையுமே இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் மலை மேலே இருக்கிற ஒரு கோவில். பகலில் காலையில் ஒன்று இயர்லி மார்னிங் போகணும், இல்லைனா ஈவினிங் டைம் போகணும். மத்தியானம் போனால் வெயிலில் மாட்டிக்குவீங்க. சூப்பராக அந்த மேலேருந்து பார்க்குறப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா பவானி சாகர் டேம் எல்லாமே அருமையாகவே தெரியுங்க. இங்கே போகிறதுக்கு பஸ் வசதி எல்லாமே இருக்குது. நீங்கள் சரவணம்பட்டி இல்லைனா பார்த்திங்கன்னா அன்னூர் போயிட்டிங்கன்னா டைரக்ட் பஸ் நிறையா கிடைக்கும். அது போக நீங்கள் ஷேர் ஆட்டோ இருந்தாலும் போகலாம். மேக்ஸிமம் காரில் போயிட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா இரும்புரை ஸ்டாப் அப்படின்னு ஒரு ஸ்டாப் இருக்குது. மெயின் ரோட்டில் இறங்கி அங்கேருந்து ஷேர் ஆட்டோ இல்லைனா ஆட்டோ எடுத்து நீங்கள் அடிவாரத்துக்கு போய்க்கலாம். சின்ன ஒரு வில்லேஜ்க்கு அமைஞ்சிருக்கிற இடம் தான். ஆனால் பார்த்திங்கன்னா தைப்பூசம் முருகன் ரிலேட்டடான ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இருக்கிற டைமில் இங்கே பயங்கர க்ரௌடாக இருக்கும். மலை கிட்டத்தட்ட 1400 படிக்கட்டுகள் உள்ள ஒரு கோவில் தாங்க. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா ஓதி மலைன்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, ஓதி அப்படிங்கிறது இந்த தவம்லாம் பண்ணுறாங்களா அந்த மாதிரிங்க. அந்த காலத்தில் முனிவர்கள் இங்கே தவம் பண்ண இடம் அப்படிங்கிற மாதிரி நம்பப்படுற இடம். இங்கே வேண்டுதல் எல்லாமே நிறையா பேருக்கு நடக்குது அப்படின்னும் அந்த லோக்கல் ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு ரொம்பவே நம்பிக்கைங்க. கிட்டத்தட்ட இந்த டெம்பிளுக்கு நீங்கள் போகிற மாதிரி தான் மார்னிங் நேரத்துலேயே போயிருங்க, இல்லைனா ஈவினிங் போங்க. அதுவும் போக பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த கோவில் நீங்கள் மோஸ்ட்லி அன்னூர் போயிட்டீங்க அப்படின்னாலே அன்னூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 16-18 கிலோமீட்டர் வருங்க. பஸ் சர்வீஸுமே இருக்குது. உங்களுக்கு காலைல 6லேருந்து 10 மணி வரை பார்த்திங்கன்னா காலையில் பஸ் நிறையா இருக்கும், ஷேர் ஆட்டோஸ் கிடைக்கும். அது போக 10 to 3 மணி வரைனா மீடியமாக தான் இருக்கும். அந்த டைம் யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் நைட் டைமில் லிமிட்டட் பஸ் தான் இருக்கும். 4 to 7 கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ்ஸெல்லாம் இருக்குங்க. மோஸ்ட்லி இந்த கோவிலுக்கு நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா நான் சண்டே போயிருக்கேன். சண்டேயுமே இவ்வளோ க்ரௌடாக இருக்குது. பார்த்திங்கன்னா பைக் எல்லாமே பார்க்கிங், அதாவது பைக் பார்க்கிங்னா 10 ரூபாங்க, கார் பார்க்கிங்னா 20 ரூபா. பட் மேக்ஸிமம் இங்கே யாருமே வாங்கலை. வண்டியை நிறுத்திட்டு நடந்து போகிறோம் அப்படின்னா நல்லா ஹீட்டாக இருக்கும். அதாவது காலைல ஒரு 9:30க்கு நான் போயிட்டுருக்கேன். மேக்ஸிமம் நீங்கள் ஒரு வீட்டில் இருந்தெல்லாம் கிளம்புறீங்கன்னா கோயிலுக்கு ஒரு 7 மணிக்கெலாம் போகிற மாதிரி பிளான் பண்ணிடுங்க. ஏன்னா 1400 படிக்கட்டு அப்படிங்கிறப்போ அதில் ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அவ்வளோவா செங்குத்தான பகுதியெல்லாம் கிடையாது, அருமையாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்திங்கன்னா எப்போ போனாலும் மேலே ஒரு பகுதியில் மோர்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக வாட்டர் பாட்டில் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா தண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ட். போகிற வழியில் மலை உச்சி வரைக்கும் தண்ணி எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறது தான் மெயின் பெஸ்ட். இல்லைனா இடையில தண்ணி கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. போகிறப்போ 2 லிட்டர் பாட்டில் இல்லை 1 லிட்டர் பாட்டில் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிருங்க. இப்போ நம்ம வண்டி நிறுத்திட்டு நடந்து போயிட்டுருக்கேங்க. இந்த ஏரியாவில் கடை எல்லாமே உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்நாக்ஸ், இந்த பஜ்ஜி போண்டா கடை, அப்புறம் பார்த்திங்கன்னா கூல்ட்ரிங்க் ஷாப்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். மோஸ்ட்லி இங்கே அன்னதானம் இருக்கிறதுனால உங்களுக்கு சாப்பாடு இங்கே சாப்பாடு, குழம்பு, புளிக்குழம்பு, ரசத்தோடு உங்களுக்கு ஃபுட்டு கிடச்சிருங்க. பார்த்திங்களா, அங்கே தான் அன்னதானம் கொடுக்குற இடம். அப்படியே மேலே போயிட்டு அன்னதானம் சாப்பிட்ருவோம். அப்படியே பார்த்திங்கன்னா போனோம்னா இளநீ கடை எல்லாமே இங்கே இருக்குது. அப்படியே முன்னாடி போனால் இதுதாங்க என்ட்ரன்ஸு. இங்கே போனோம்னா முன்னாடி ஒரு விநாயகர் இருப்பார். இந்த விநாயகர் நம்ம கும்பிட்டு தான் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்த்து நமக்கு முன்னாடி ஒருத்தர் போயிட்டுருக்காரு. என்ன இது ஒரு சிலிண்டர் இருக்குது. பார்த்திங்கன்னா விநாயகர் இங்கேருந்து கும்பிட்டு நேராக ரைட் சைடில் திரும்பி மேலே போனோம் அப்படின்னா ஒரு பகுதி தூரம் போனோம்னா அங்கேயும் ஒரு விநாயகர் டெம்பிள் இருக்கும். பின்ன அதை முடிச்சுட்டு ஒரு சுயம்பு, அதாவது தானாக சிவலிங்கம் இருக்கும். சிவலிங்கம் பார்த்துட்டு இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாமே கல்லால் அமைக்கப்பட்டது தான். இந்த கோவில் கிட்டத்தட்ட பல வருஷமாக இங்கே இருக்குங்க. நான் ரொம்ப நாளாகவே இந்த டெம்பிளுக்கு தான் வழக்கமாக போயிட்டுருக்கேன், முருகன் டெம்பிளுக்கு. மலை மேலே இருந்து பார்க்குறப்போ இயற்கையான அழகை நீங்கள் சூப்பராக ரசிக்க முடியும். நிறையா பேர் குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே லீவ் டேஸில் வருவாங்க. நிறையா பேர் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி மேலே ஏறவங்களும் இருக்காங்க. இங்கே ஒரு குட்டி விநாயகரையும் கும்பிட்டு அப்படியே நடக்க தொடங்கிட்டோம். மோஸ்ட்லி கோவிலுக்கு போகிறனால மேலே ஏறுறப்போ செப்பல்ஸ் எல்லாம் போட மாட்டோம். யாரும் நீங்களும் போனாலும் போடாதீங்க. ஏன்னா மலை அப்படிங்கிறது நம்ம புனிதமாக பார்க்குற ஒரு இடம். இது முருகன் கோவில் இருக்கிற இடங்க. நிறையா பேர் பழனி மலை போயிருப்பீங்க, வேறு திருப்பரங்குன்றம் இந்த மாதிரி மலையெல்லாம் போயிருக்கலாம். இந்த ஓதிமலை அப்படிங்கிறது கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு சூப்பரான ப்ளேஸ். இங்கே நிறையா மக்கள் போங்க. நிறைய ரெனோவேஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி இடையில மண்டபங்கள் இருக்குது. அது போக ஷீட் எல்லாமே போட்டிருக்காங்க. அவ்வளோ அமைதியாக இருக்கும். மேலே போனீங்கன்னா சண்முகர் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்திங்கன்னா முருகரோட 6 முகன் முருகரை நீங்கள் மேலே போனீங்கன்னா உங்களால் பார்க்க முடியும். பார்த்திங்கன்னா நம்ம கூட அண்ணா அப்படியே உட்காந்துட்டாங்க. மறுபடியும் நடக்க தொடங்கிட்டோம். அதாவது மொத்தமாக இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல் இடமே. உங்களுக்கு இடையில போகிறப்பெல்லாம் அங்கங்கே மண்டபங்கள் எல்லாருமே இருக்கும். அந்த மண்டபங்களில் கூட நீங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட போகலாங்க. இங்கே குழந்தைகள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த கோவிலுக்கு காமனாகவே வருவாங்க.
ஒரு நல்ல மலை ஏறுறது வந்து பேசிக்காகவே ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்து இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கோவிலுக்கு ஃபேமிலியோட கண்டிப்பாக ஒரு நாள் வந்து கண்டிப்பாக போய் பாருங்கள். நான் ஃபிக்ஸ்டு டைமில் பஸ் இருக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் வண்டியில் போகிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். விடிய காலையில் நேரத்தில் ஒரு 7 மணிக்கெலாம் மலை ஏறினீங்கன்னா ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் 8:30 மணிக்கெலாம் நீங்கள் மலையை ரீச் பண்ணிடலாம். மலை 8:30 மணிக்கு ரீச் பண்ணிட்டு நீங்கள் எகைன் வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்குறப்ப வெயில் வரக்குலாம் நீங்கள் இறங்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குங்க. வந்து பார்த்திங்கன்னா குட்டி பாப்பாவெல்லாம் இங்கே உட்காந்துட்ருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து இறங்கிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து ஏறி போகிறோம். அது போக இதில் குறிப்பிட்ட இடத்து வரத்தான் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் வந்து அலௌடுங்க. அதுக்கப்புறம் மொபைல் யாரும் ரிஸ்ட்ரிக்ஷன்லாம் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் மொபைல் நம்ம வீடியோ கேமரா எடுக்கக்கூடாதுன்னு ஒரு போஸ்ட் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மலை ஏறுற டைமில் பிளாஸ்டிக் பொருட்கள் ஏதாவது ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு போகிறீங்கனாலும், தண்ணி பாட்டில் ஏதாவது கொண்டு போகிறீங்கனாலும், மலை மேலே எந்த பிளாஸ்டிக் பாட்டிலையுமே ஒரு பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் போட்டுறாதீங்க. அதை வந்து ஒரு சில மண்டபங்களில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து ட்ரம்மு மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த ட்ரம்முக்குள்ளே வந்து போட்டுக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கேருந்து நடந்து வரோம்ல, நடந்து வந்து மலை ஏறுறது மேக்ஸிமம் நல்லது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போங்க வீட்டிலேருந்து. வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறி போயிட்டுருக்கோம். பேசிகிட்டே ஏறுறது கஷ்டம். அப்படி பேசிகிட்டே ஏறுற வீடியோ ஆல்ரெடி எடுத்திருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் இருக்கிறதுனால அதை கட் பண்ணிட்டு எகெயின் வந்து பார்த்திங்கன்னா நான் புதுசாக வாய்ஸ் ஓவர் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துட்ருக்கேங்க. வந்து பார்த்திங்கன்னா மேலே போகிறப்ப மறுபடியும் மண்டபம் இருக்குங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மண்டபமாக நீங்கள் ரெஸ்ட் எடுத்து மெல்ல கூட போகலாம். நிறையா பேர் ஃபேமிலியாகவும் வந்துட்டு அங்கே பார்த்திங்கன்னா கையில் வந்து குச்சி, அங்கே குச்சியுமே ஒரு சில பிளேஸில் இருக்குது. நீங்கள் குச்சி மேபி மலை ஏற முடியலன்னா அந்த குச்சியை கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். பார்த்திங்கன்னா கை குழந்தையோட அக்கா, இந்த மாதிரி வயசானவங்க எல்லாருமே வர ஒரு அமைதியான இடங்க. நேரத்தில் போகிறப்போ அவ்வளவு நல்லாயிருக்கும். இந்த வியூ நீங்கள் மேலேருந்து பார்க்குறப்போ வியூவுமே சூப்பராக இருக்கும். சாமியை கும்பிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு மறுபடியும் இறங்கி வரீங்கன்னா இறங்குறது ரொம்பவே ஈஸி தான். ஆனால் வெயில் வரக்கு முன்னாடி வந்துடணும். ஒரு 10 மணி 11 மணியெல்லாம் ஆயிடுச்சுன்னா இந்த இடமெல்லாம் கால் வச்சிங்கன்னா கால் கொதிக்கும். நான் வந்து இறங்கி வரப்போ பார்த்திங்கன்னா கால்லாம் கொதிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஜம்ப் பண்ணி ஓடி வந்தேங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீட் அதிகம். இப்போ அப்படியே கொஞ்சம் மேலே போவோம். இதாங்க மண்டபம். கொஞ்ச நேரம் உட்காருவோமா அப்படின்னு தோணும். பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு அப்படியே திரும்பி பார்க்குறேன் பாருங்களேன். திரும்பி வந்த பாதை எப்படி இருக்குன்னு. சைடில் எல்லாம் இறங்க முடியாது எங்கேயுமே. இதே கிடையாது. திரும்ப இதே வழியில் தான் நம்ம வந்தாகணும். மழை காலத்தில் போகிறது கூட கொஞ்சம் லைட்டாக கஷ்டம். அந்தளவுக்கு வழுக்கல் கூட இருக்காது. நல்லா இருக்காங்க பாருங்களேன். குட்டி பாப்பாவை எல்லாம் கை பிடிச்சி கூப்பிட்டு வர்றாங்க. மறுபடியும் அப்படியே கொஞ்சமாக மேலே போவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேயுமே உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் டெம்பிள்லாம் போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபோனை ஃப்ளைட் மோட் போட்டு வச்சுட்டு ஒரு அமைதியாக அந்த டெம்பிளுக்கு மேலே போயிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிலேருந்து கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். ஒரு நேச்சுரலான வியூவில் ஒரு சூப்பரான முருகன் கோவில் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே போனாங்க. இப்போ இந்த போதிமலை கோவில் வந்து அந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஃபேமஸ். அதாவது அன்னூர், சிறுமுகை, மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர், ஈரோட்டிலேருந்து அங்கேருந்தெல்லாம் நிறைய பேர் வராங்க. கோயம்புத்தூர்லேருந்துமே நிறைய பேர் வந்திருந்தாங்க. பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியா மதுக்கரை பக்கத்துலேருந்துலாம் ஆளுங்க வந்திருந்தாங்க. நான் அங்கே பாருங்களேன் வியூ எப்படி தெரியுதுன்னு. கீழே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நார்மலான பிளேஸ் தான், விவசாய பிளேஸ் தாங்க. அந்த இடத்துல இந்த மலை மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கேப்பில் அந்த மரத்தோட கேப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பவானி சாகர் டேமில் இருக்கிற தண்ணி தெரியுங்க. அந்தளவுக்கு அருமையான பிளேஸ். பார்த்திங்கன்னா மேலே வந்து மோர் கொடுத்துட்ருக்காரு. ஒரு அண்ணா மோர் பாட்டில் வாங்கி குடிச்சிட்டு போகிறத சைடில் பார்த்தோம். ஒரு அக்கா நடந்து போகிறாங்க. அங்கேருந்து ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பாட்டிலோடு நடந்து வர்றாரு. மறந்துடாதீங்க, கண்டிப்பாக தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா இந்த மலை நீங்கள் ஏறி முடித்து இறங்குற மட்டும் உங்களுக்கு எங்கேயுமே தண்ணி வந்து கிடைக்கிறது டவுட். எங்கேயுமே தண்ணி இல்லை. சைடில் பைப் எதுவுமே கிடையாது. சைடில் ஒரு பைப் மேலே போனாலும் இந்த மாதிரி குப்பை போடுறதுக்கெலாம் குப்பை பாக்ஸ் இருக்கும். பிளாஸ்டிக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதில் வந்து குப்பையை போட்டுருங்க. அது போக ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வீடெல்லாம் கட்டணும் அப்படின்னா கொஞ்சம் நினைக்கிறவங்க சைடில் கல் வச்சு லைட்டாக வீடு மாதிரி ஒரு 3-4 இது மாதிரி கட்டி வைப்பாங்க. அது ஒரு சிலரோட நம்பிக்கை. உங்களுக்கும் மேபி அந்த மாதிரி நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் கூட புதுசாக வீடெல்லாம் கட்டணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி கல்லை அடுக்கி வச்சுட்டு வாங்க. நிறைய பேர் கிட்ட கேட்டேன். அவங்க சொன்னது என்னென்னா இந்த மாதிரி நான் கட்டி வச்சு நிறையா பேருக்கு எல்லாம் வீடுமே கட்டியிருக்காங்க.
வீடு கட்டுறதுல இருக்கிற தடங்கள்லாம் நீங்கன்னு கூட சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்குங்க. எல்லாரோட நம்பிக்கைக்கும் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நமக்கும் அதே மாதிரி நம்மளும் கல்லில் வச்சுட்டு வருவோம். இந்த அக்கா மோர் குடிச்சிட்ருக்காங்களே, எங்கே மோர் கொடுக்குறாங்க, நமக்கு எப்படா கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்படியே மேலே பார்த்தா அங்கேயுமே மோரை காணோம். அப்படியே வேக வேகமாக போனோம். இப்போது லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த ஸ்டெப்பெல்லாம் சின்னதாக தான் இருந்துச்சு முதல்ல. இப்போ ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. சைடில் கொஞ்சம் கல்லெல்லாம் உடச்சி போட்டு இப்போ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒர்க் எல்லாமே போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் இந்த டெம்பிளுமே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிரும். கோயம்புத்தூர் மக்கள் மற்ற முருகன் கோவிலுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ஓதிமலை கோயிலுக்குமே வந்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஏன்னா நம்மலாம் சிட்டிக்குள்ளே இருந்துட்டு இந்த மாதிரி வில்லேஜுக்குள்ளே இருக்கிற ஒரு டெம்பிளுக்கு கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி அங்கே போயிட்டு வர்றப்போ மைண்ட் ரிலாக்ஸாகவும் இருக்கும், அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக சிட்டி லைஃப்லேயே இருந்து போர் அடிக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு தடவை முருகன் கோவிலுக்கு போயிட்டு முருகனோட ஆர்ட்லேயும் அழகான அந்த நேச்சுரல் வியூவையும் பார்த்துட்டு வாங்க. இப்போ வந்து அடுத்ததாக மறுபடியும் மண்டபம். இந்த மாதிரி கோயிலில் இருக்கிற இந்த மாதிரி மண்டபங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கும். வேண்டுதல் பண்ணி அவங்க ஒரு ஸ்பான்சர் பண்ணுவாங்க, அவங்க பேரில் இருக்கும். மேபி நீங்கள் கூட இந்த கோவிலுக்கு நீங்கள் ஏதாவது மண்டபம் கட்டி கொடுக்கணும் இந்த மாதிரி மலை கோவிலுக்கு அப்படின்னா, மேபி ஓதிமலை மட்டும் இல்லை, நீங்கள் வேறு மலை கோவில்ஸ் எங்கே இருந்தாலும் ஏதாவது டெம்பிளுக்கு நீங்கள் டொனேஷன் கொடுக்கணும்னு நினச்சாலுமே நீங்கள் வந்து டொனேட் பண்ணலாங்க. இப்போ நம்ம மேலே ஏறிட்டோம். வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக முருகன் கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்துட்டோம். மோரெலாம் வாங்கி குடிச்சிட்டு இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேலே வந்து ஏறிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா முன்னாடி போகிற ஒரு அண்ணா வந்து ½ பாட்டில் மோர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காருங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக குரங்குகள்லாம் பார்க்கலாம். ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு போனீங்கன்னா பத்திரமா வச்சுக்கோங்க, இல்லைனா பிடுங்கிரும். குழந்தை கையில் மிட்டாயெல்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா குழந்தைகிட்டேருந்து பறிச்சிடும். வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக டெம்பிளுக்கு வந்து பக்கத்துலேயே நடந்து வந்துட்டோம். கிட்டத்தட்ட நம்ம ஏறதுக்கு டைம் ஆனது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுங்க. இப்போ நேராக மேலே போயிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா பழைய கட்டடம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தூணெல்லாம் இப்போ இருக்கிற புது கோயிலெலாம் பார்க்க முடியாது. எல்லாமே பழைய கால கட்டடம் தான். மேலே போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சாமி இருக்காங்க, அவங்கள பார்த்துட்டு நேராக உள்ளே போகிறோம். ரைட் அப்படியே லெஃப்ட்டில் திரும்பினீங்க அப்படின்னா அங்கேயுமே ஒரு சாமி கோவில் இருக்கும். அங்கேயும் சாமியை வந்து கும்பிட்டு நேராக உள்ளே போனோம். ரைட் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா மண்டபம் அந்த காலத்தில் சின்னதாக சாமியெல்லாம் இருக்கும், அந்த மாதிரி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் மேலே ஏறிட்டிங்கன்னா அங்கேயும் ஒரு குட்டி டெம்பிள் இருக்குங்க. இந்த டெம்பிளுக்கு போயிட்டு இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா சாமியை கும்பிட்டு இதுக்கு ஆக்சுவலி மேலே போனோம் அப்படின்னா நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் கிடையாது, வீடியோ அலௌட் கிடையாதுங்க. நீ சாமியை கும்பிட்டு அப்படியே லைட்டாக சுற்றி பார்க்கலான்னு போனேன். ஒரு கதவு இருக்குது, ஓப்பன் பண்ணி பேக்கில் எப்படி வியூ இருக்குன்னு பார்த்தா நம்ம கூட இருக்கிறன்னா அது வழியெல்லாம் போகக்கூடாது, ஓப்பன் பண்ணக்கூடாதுன்ட்டார். இல்லாடி கல்குவாரியெல்லாம் இருக்குங்க. க்ளோஸ் பண்ணிட்டு மேலே போகிறப்ப மேலே அலௌட் இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மட்டும் சுற்றி காமிக்கிறேன். மேலே முருகன் வந்து பார்த்திங்கன்னா முருகனை நீங்கள் பார்த்துட்டு கீழேயும் கோவில் இருக்கும், அங்கேயும் கும்பிட்டு நீங்கள் ரிட்டன் கீழே வழியாக இறங்கி வந்துடலாம். ஓதிமலை பிடிச்சிருந்தா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். போயிருந்தீங்க